அன்பார்ந்தவர்களே, கடந்த 6 ஆண்டுகளாக ஃபாதர் மரி லூயிஸ் அவர்கள் நமது பங்குடைய பங்கு தந்தையாக பணியாற்றியிருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. வாங்க உள்ள போகலாம். இப்போ 2019 மே மாதம் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வருகை தந்தீங்க. 2025 மே மாதம் இங்கேருந்து மாற்றலாகி போகிறீங்க. இந்த 6 ஆண்டுகளில் நீங்கள் இங்கே பெற்றுக்கொண்டது உங்களுடைய வளர்ச்சி உங்கள் மூலிமா நாங்கள் பெற்றுக்கொண்ட வளர்ச்சி பணிகளை பற்றி உங்களுடைய கருத்து. 2019ஆம் ஆண்டில் அயனாவரம் தொன் போஸ்கோ திருத்தலத்தில் அதிபராக பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பொழுது என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு தெளிவான சிந்தனை இல்லை என்றாலும் கூட இறைவன் என்னை இந்த இடத்திற்கு அழைத்திருக்கின்றார், என் மூலமாக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பது மட்டும்தான் எனக்கு தெளிவாக இருந்தது. ஆகவே இந்த ஒரு பொறுப்பு உண்மையாகவே இறைவன் கொடுத்த பொறுப்பு என்று நான் உணர்ந்தேன். ஆகவே இந்த தொன் போஸ்கோ மீது எப்பொழுதுமே எனக்கு தனிப்பட்ட அன்பும் பற்றுதலும் இருக்கின்றது. ஆகவே தொன் போஸ்கோ திருத்தலத்திற்கு வருகை புரிந்தது உண்மையிலே எனக்கு பெரும் பேராக நான் நினைத்தேன். ஆகவே இந்த திருத்தலத்தை உண்மையாகவே வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதைத்தான் முதல் நாளிலே சொன்னேன். என்னால் முடிந்தவரை இந்த பங்கை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வதற்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன் என்று தான் 2019ஆம் ஆண்டிலே சொன்னேன். இன்று கண்டிப்பாக அந்த ஒரு மனநிறைவு எனக்கு இருக்கிறது. என்னால் முடிந்தவரை அதை நான் நிறைவேற்றியிருக்கின்றேன். கடவுளுடைய அருள் நிறையவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். தொன் போஸ்கோ உண்மையாகவே என்னோடு நடந்தார் என்பதை நான் உணர்ந்தேன். கிறிஸ்துவின் சகாய என்னை தொன் போஸ்கோவை வழிநடத்தியது போல் என்னை வழிநடத்தினார் என்பதை நான் கண்கூடாக கண்டேன். கிறிஸ்துவின் சகாய என்னை இதோ நடந்து செல்வதை நான் பார்க்கிறேன் என்று தொன் போஸ்கோ சொன்னார். அதுபோலத்தான் அன்னை மரியாள் என்னை கரம் பிடித்து வழிநடத்தியதை நான் இந்த 6 ஆண்டுகளில் உணர்ந்திருக்கின்றேன். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். உண்மையாகவே பயனுள்ள ஆண்டாக, பலன் தருகின்ற ஆண்டுகளாக இந்த 6 ஆண்டுகள் அமைந்திருந்தது என்பது உண்மையிலே உள்ளத்திற்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது. இப்போ நீங்கள் நிறைய தடவை பூசையில் கூட சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இந்த 25 ஆண்டுகால குருத்துவ வாழ்க்கையில் 2வது அதிகமாக இருந்தது அயனாவரத்தில் 6 ஆண்டுகள் சொல்லியிருக்கிறீங்க. இங்கே அநேக வளர்ச்சி பணிகளை செஞ்சுருக்கீங்க. குறிப்பாக ஆலயத்தை புதுப்பிச்சிருக்கிறீங்க, புதிய கொடிமரம் அமைச்சிருக்கிறீங்க, நற்கருணை ஆலயம் புதுப்பிச்சிருக்கிறீங்க, மறைக்கல்வி கூடம், ஓப்பன் ஹால், செயின்ஸ் கார்டன், டோமினிக் சாவியோ ஸ்கொயர், டிவி நகர் கிளைப்பங்கோடைய பீடம், அங்கே கொடிமரம், பள்ளியோடைய தரைத்தளம் புதுப்பிச்சிட்ருக்கீங்க. இப்போது அடுத்த ஃப்ளோர் ரெடி ஆகிட்டு இருக்குது. பங்கு பேரவையை புதுப்பிச்சிருக்கிறீங்க, புதிய பங்கு பேரவை அன்பிய தலைவர்களை கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய மனநிலை இதை பற்றி? உண்மையிலேயே எண்ணி பார்க்கின்ற பொழுது பெரிய வியப்பாக தான் இருந்தது. இவ்வளவு பணிகளா என்று சொல்லி இப்பொழுது நிறைய பேர் ஆச்சரியப்படுகிறார்கள். நிறைய பேர் வியந்து பார்க்கின்ற ஒரு இடமாக இன்றைக்கு அயனாவரம் மாறியிருக்கிறது. இன்று அயனாவரம் அவ்வளவு அறியப்படாத ஒரு இடமாக இருந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் அறியப்படுகின்ற இடமாக இருக்கிறது. உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருக்கின்றவர்கள், பல்வேறு பகுதியில் வசிக்கின்றவர்கள் இன்றைக்கு அயனாவரம் என்றால் என்ன, எங்கே இருக்கிறது, அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த பணிகள் எல்லாம் பரவி இருக்கின்றது. அந்த அளவுக்கு இறைவனுடைய அருள்கரம் இருந்தாலின்றி யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பதை நான் உணர்கிறேன். எனவே மீண்டும் அதை தான் சொல்கிறேன், கடவுளுடைய அருளும் ஆசிரும் என்னோடு இருந்ததனால் இவ்வளவு பணிகளை செய்ய முடிந்தது. உழைக்க வேண்டும் என்ற மனநிலை தான் எனக்கு அதிகமாக இருந்தது. எவ்வளவு முடியுமோ அவள் உழைக்க வேண்டும். தொன் போஸ்கோ கடைசியாக சொன்னது அதுதான், ஒர்க் ஒர்க் ஒர்க், உழையுங்கள் என்று சொன்னார் தன்னுடைய செலேசியர்களுக்கு. அதை நான் உள்வாங்கினேன். உழைப்பது தான் நம்முடைய மேலான நோக்கம். எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளோ உழைக்க வேண்டும். ரெஸ்ட் ஒன்லி இன் ஹெவன் என்று சொல்வார். ஆகவே ஓய்வு என்பது விண்ணகத்தில் தான், இங்கே இருக்கின்ற போதல்ல. ஆகவே எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். ஆன்மாக்களுக்காக நாம் பாடுபட முடியுமோ பாடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இது எல்லா பணிகளுமே ஆன்மாக்களுடைய நலனுக்காக என்ற எண்ணத்தோடு தான் செய்து முடிச்சது. சல்வேஷன் ஆஃப் சோல்ஸ் என்பதுதான். ஆகவே ஆன்மாக்களை மீட்க வேண்டும். அந்த ஆன்மாக்களை மீட்பதற்கு இந்த பணிகளெல்லாம், ஆன்மீக பணிகள் இதெல்லாம் அவசியமாக இருந்தது. ஆகவே இந்த பங்கினுடைய வளர்ச்சி பணிகள் என்பது பங்கு மக்களை கட்டி எழுப்புதல், அன்பியங்களை கட்டி எழுப்புதல், புதிய பங்கு பேரவை அமைத்தல் என்பது மட்டுமல்ல, அதோடு தொடர்புடைய பங்கினுடைய சூழலை இன்னும் அதிகமாக ஆன்மீக சூழலாக மாற்ற வேண்டும்.
ஆகவே உள்ளே வருகின்ற எல்லோரும் அந்த வைப்ரேஷன் இன்னைக்கு ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த கேம்பஸ்குள்ளே வர்ற எல்லாருமே இங்கே ஒரு ஆன்மீக உணர்வு இருக்கிறது என்று. அந்த ஆன்மீக உணர்வு தான் உண்மையாகவே எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பேராக நினைக்கின்றேன். முதலாக இந்த ஆலயத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இந்த ஆலயம் இருளாக இருப்பதை நான் பார்த்தேன். இந்த ஆலயம் ஏதோ ஒன்று நிறைய விஷயங்கள் இங்கே குறைவாக இருக்கிறது, இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே ஒரு உத்வேகம் முதல் நாளிலே தோன்றியது. இன்றைக்கு உள்ளே வருகின்ற எல்லோருக்கும் இந்த ஆலயம் எவ்வளவு அருமையாக அருளை தருகின்ற இடமாக இருக்கிறது என்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கின்றது. இதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்று சொல்வேன். அப்படி இருந்த ஆலயம் இன்றைக்கு எல்லோரும் வியக்கின்ற விதத்திலே மாறி இருக்கிறது. இந்த சூழல் அப்படிப்பட்ட ஒரு சூழலாக மாறி இருக்கிறது. மக்கள் உண்மையிலேயே இறைவனை தேடுகின்ற மக்களாக மாறி இருக்கிறார்கள். நிறைய பேர் ஆலயத்துக்கு வராதல் வருகின்றார்கள். இதெல்லாம் தான் மிகப்பெரிய ஒரு பேராக நினைக்கின்றேன். கட்டிடங்களை கட்டுவது மட்டுமல்ல, மக்களை கட்டி எழுப்பி எல்லோரையும் ஆண்டவர் பால் இருக்கின்ற ஒரு பணியை செய்திருக்கின்றோம் என்ற ஒரு மனநிறைவு தான் எனக்கு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பாலும் நீங்கள் எடுத்த முன்னெடுப்புகளாலும் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்துடைய 3வது பெரிய அன்பியங்களை கொண்ட பங்காக இதை உயர்த்தி இருக்கிறீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இன்றைக்கு சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் 130 பங்குகள் மேலே இருக்கின்றன. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு உயர்மறை மாவட்டத்தில் நம்முடைய பங்கு 47 அன்பியங்களை கொண்டு 3வது இடத்தில் இருக்கிறது என்றால் உண்மையிலே அது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். 3வது இடத்தில் அன்பியங்களை பொறுத்தவரை 3வது இடத்தில், அன்பிய செயல்பாடுகளை பொறுத்தவரையில் அது முதலிடத்தில் இருக்குது என்று கூட சொல்ல முடியும். அதை யாரும் இன்னும் கணக்கிடவில்லை. ஆனால் அந்த அளவுக்கு அன்பியங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய பேராயரவர் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல, நான் 3வதாக அடிக்கடி செல்லுகின்ற பங்கு அயனாவரம் பங்கு என்று சொன்னார். அப்படி அடிக்கடி அவர் இங்கு வருவதை மகிழ்ச்சியாக நினைத்து வருகின்றார். அப்படி இந்த இடம் அவருக்கே பிடித்த ஒரு இடமாக மாறியிருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. அப்படி எல்லா விதத்திலும் இந்த பங்கு ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை இது பெற்றிருக்கின்றது என்பது மகிழ்ச்சியான விஷயம். ஏதோ ஒரு பக்கமான வளர்ச்சி இல்லை, ஒருங்கிணைந்த வளர்ச்சி. எல்லா விதத்திலும் இது வளர்ந்திருக்கிறது. மக்கள் எல்லோரும் வளர்ந்திருக்கிறார்கள், ஆன்மீகத்தில் வேரூன்றி இருக்கிறார்கள், எல்லோரும் இறைவனை தேடுகிறார்கள். இந்த பங்கு இன்னும் அன்பிலும் இறை உறவிலும் மலர்கின்ற ஒரு இடமாக மாறி இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இந்த 6 ஆண்டுகளிலே உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக இருக்கிறதா? என்னுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகி இருக்கிறதா என்று கேட்டால், எனக்கு என்னுடைய எதிர்பார்ப்புகள் அவ்வளோ சீக்கிரம் பூர்த்தியாவதில்லை தான். ஏனென்றால் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. நிறைய செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. நிறைய தாகத்தோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். அதாவது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பேசும்போது கூட, ஏதாவது செஞ்சுட்டே தான் இருப்பீங்களா, நிறுத்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் அதுதான் அப்படிதான் என்னுடைய மனநிலை. ஏனென்றால் ஒன்று செய்ய புதிதாக ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள்ளே வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பணியை முடித்தால் அடுத்த பணியை செய்ய வேண்டும் என்று அதற்குள்ளாக ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை என்னுடைய மனதிற்குள்ளே போட்டு விடுகின்றார். இந்த பணியை செய்ய வேண்டும், இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாமே தேவையான பணிகள் நினைக்கின்றேன். ஆகவே செய்த பணிகள் வியந்து போகின்ற அளவுக்கு இருந்தாலும் கூட இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிறையவே இருக்கின்றன என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு சிலவற்றை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதையெல்லாம் செய்து முடிக்க முடியவில்லை என்ற ஒரு வருத்தமும் எனக்கு இருக்கத்தான் செய்கிறது. இந்த ஆலயத்திற்கு ஒரு அருமையான ஒரு முகப்பை கொடுத்து, அயனாவரத்தில் எங்கிருந்து பார்த்தாலும் இந்த ஆலயம் இருக்கின்ற இடம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ஆலயம் என்றால் அதுதான். பொதுவாக ஊரின் நடுவிலே ஆலயத்தை அமைத்து ஊரில் இருக்கின்ற எல்லோரும் பார்க்கின்ற ஒரு இடமாக, அந்த இடத்தை பார்த்தால் ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற ஒன்றாக, வீடுகளிலிருந்து பார்த்தால் கூட அந்த ஆண்டவருடைய இல்லத்தை பார்க்க முடியும். அந்த சிலுவை என்பது அதுதான் முக்கியமானது, அது கோபுரம் என்பது முக்கியமானது. இதுதான் ஆலயத்திற்கு ஒரு அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் இல்லாமல் இந்த ஆலயம் இருக்கின்றது. ஆகவே உள்புறத்தையும் இங்கே இருக்கின்ற சுற்றுச்சூழலையும் நாம் சரி செய்து விட்டோம். இந்த ஒரு வடிவத்தை கொடுத்து இந்த ஆலயத்தை இன்னும் இந்த அயனாவரத்திலேயே மிகச்சிறப்பான ஒரு இடமாக மாற்றி எல்லோரும் பார்த்து ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற இடமாக இந்த இடத்தை மாற்றி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அது நிறைவேறவில்லை, நிறைவேற்ற முடியவில்லை என்பது ஒரு வருத்தம்தான். எனவே இருந்தாலும் வருகின்ற ஆண்டுகளிலாவது அது நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இன்னும் சில பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும். உள்ளே நுழைகின்ற பொழுது இன்னும் அந்த ஆன்மீக சூழலை அதிகரிக்க வேண்டும். அதற்கான சில பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதற்கான திட்டங்களை எல்லாம் வகுத்தேன். அதற்கான திட்டங்களை எல்லாம் தொகுத்து தயார் செய்து வைத்திருந்தேன். அதெல்லாம் செய்வதற்கான காலமும் சூழலும் அனுமதியும் இல்லை என்பதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். இருந்தாலும் கண்டிப்பாக ஆண்டவர் என் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை செய்திருக்கிறார்.
அதற்காக நான் மனநிறைவோடு நான் இந்த பங்கிலிருந்து செல்கின்றேன். 6 ஆண்டுகள் இறைவன் எனக்கு கொடுத்த அழைப்பு, இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, இறைவன் எனக்கு கொடுத்த அருள், எல்லாவற்றையும் நான் முழுமையாக வாழ்ந்து அனுபவித்து நான் மனநிறைவோடு செல்கின்றேன். மிகப்பெரிய வருத்தங்கள் எல்லாம் கிடையாது. இதை செய்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது, அவ்வளோதான். தவிர மற்றபடி அது செய்ய முடியவில்லை என்ற வருத்தம் வந்தாலும் கூட பரவாயில்லை, மனநிறைவோடு நான் செல்கின்றேன். இறைவனுக்கு கொடுத்த அனைத்து வாய்ப்புகளுக்காகவும் நான் இறைவனுக்கு என்றும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கின்றேன். அயனாவரம் மக்களுக்கு நான் என்றும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கின்றேன். சார், ஏறக்குறைய 1300 குடும்பங்கள், 6000க்கும் மேற்பட்ட ஒரு பங்கு மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்குது. எல்லாருடைய பெயரையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, எல்லாருடைய வீடியோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ரோட் பை ரோடு, ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆயன் தன் ஆடுகளை அறிந்திருக்க வேண்டும். அதுதான் இயேசுவே சொன்னது. ஆயனுடைய குரலுக்கு செவி மடுப்பவை தான் உண்மையான ஆடுகள். அந்த ஆடுகளுடைய தேவையை அறிந்து வைத்திருப்பவன் தான் உண்மையான ஆயன். அப்படி ஒரே மந்தையும் ஒரே ஆயனுமாக இருக்க வேண்டும் இந்த அயனாவரம் திரு அவை, இந்த பங்கு திரு அவை இப்படி இருக்க வேண்டும் என்று நல்லாயன் இயேசுவினுடைய வழியிலே இந்த பங்கை வழிநடத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆகவே இந்த ஆடுகள் என் குரலுக்கு செவிமடுக்கின்ற ஆடுகளாக இங்கே இருக்கின்றன. ஆகவே இந்த ஆடுகளை நான் பெயர் சொல்லி அழைக்கின்றேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன, நானும் அவற்றை அறிவேன் என்று சொன்ன இயேசுவினுடைய வார்த்தைகள் தான் எப்பொழுதும் என் மனதில் இருக்கும். எனக்கு பெயர்களை தெரிந்து வைத்துக் கொள்வதில் ஒரு ஆர்வம் இருக்கிறது, தனிப்பட்ட ஆர்வம் இருக்கிறது. என்றால் பெயர் என்பது தான் ஒருவருடைய அடையாளம். அந்த பெயரை சொல்லி அழைக்கின்ற பொழுது தான் நாம் அவரோடு நாம் நெருங்கி ஒரு தொடர்பு கொள்ள முடியும். இல்லை என்றால் ஏதோ ஒரு எண்ணிக்கையிலும் நாம் எண்ணிக்கையாக நாம் மற்றவர்களை பார்க்கக்கூடாது. அவர்களை தனி மனிதர்களாக பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய பெயரைத்தான் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவர் பெயரை சொல்லி அழைக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அது நமக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அவர்களோடு நமக்கின்ற உறவை நமக்கு அது அதிகரிக்கின்றது என்ற விதத்திலே நான் பெயர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், அந்த நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அப்படித்தான் எல்லோரையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். உண்மையிலே அது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கிறது, நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. அவருடைய பெயரை அறிந்து வைத்திருக்கிறேன் என்பது, அவர்கள் குடும்பத்தை பற்றி தெளிவான எல்லா விவரங்களையும் தெரிந்து வைத்திருப்பது என்பது மகிழ்ச்சி கொடுக்கிறது. உண்மையில் நான் சொல்லுவேன், அயனாவரத்திலேயே வசிக்கும் நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற தெருக்கள் எல்லாம் தெரியாது. ஆனால் 6 ஆண்டுகளிலே இங்கே இருக்கிற எல்லா தெருக்களிலும் நான் நடந்திருக்கின்றேன். எல்லா தெருக்களுடைய பெயர்களையும் தெரியும், எந்த தெரு எங்கே இருக்கிறது, எந்த வீடு எங்கே இருக்கிறது, யார் எங்கே வசிக்கிறார்கள், என்ன நிலையில் இருக்கிறார் மக்கள் என்பது எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருந்த ஒரு ஆயனாக நான் பணி செய்தது எனக்கு உண்மையிலேயே மனநிறைவை கொடுக்கிறது. எல்லா விஷயங்களையும் விட இது எனக்கு மிகுந்த மனநிறைவை கொடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த 6 ஆண்டுகளுக்காக இறைவனுக்கும் புனித ஜான் போஸ்கோவுக்கும் அன்னை மரியாளுக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து இறைவன் என்னோடு இருந்து என்னை இதே உற்சாகத்தோடு நான் என்னுடைய குறித்த வாழ்விலை பணி செய்ய வேண்டும். 25வது ஆண்டை இந்த இடத்துல கொண்டாடுவதற்கு இறைவன் அருள் கொடுத்தார். அதை மிகச்சிறப்பாகவே நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாக இந்த பங்கு மக்கள் கொண்டாடினார்கள். பார்த்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு உங்களை அன்பு செய்கிறார்கள் இந்த மக்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். அதுதான் உண்மையானது. அந்தளவுக்கு இதைவிட வேறு என்ன எனக்கு மகிழ்ச்சி இருக்க முடியும்? ஆகவே நாம் மக்களை அன்பு செய்கின்றோம், அவர்களுக்காக பலவற்றை செய்கிறோம். ஆனால் அதற்கேற்ப அவர்களும் நம்மை அன்பு செய்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதையும் நான் அனுபவித்து உணர்ந்தேன். எனவே இத்தனை செயல்பாடுகள் வழியாகவும் அதை அவர் எண்பித்து காட்டியிருக்கிறார்கள். எனவே ஒரு மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நான் பயணிக்க நான் செல்லுகின்றேன். இறைவன் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள். என்றென்றைக்கும் அயனாவரம் இறை மக்கள் என்னுடைய இதயத்திலிருந்து நீங்காமல் என் இதயத்தில் சிறப்பான இடத்தை பிடித்து அவர்கள் இருப்பார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் அனைவருக்காகவும் நான் எப்பொழுதும் ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு என்றும் இருந்து உங்களுக்கு எல்லா நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாராக. தேங்க்யூ ஃபாதர். நீ